கோவை மாவட்டம் சூலூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் வி.பி. கந்தசாமி இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுடன் சூலூர் வட்டாட்சியர் அலுவலகம் சென்ற வி.பி. கந்தசாமி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை சமர்ப்பித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த அதிமுக ஆட்சியில் 2 ஆண்டுகளில் செய்த திட்டங்களை கூட இந்த அரசு 5 ஆண்டுகளில் செய்யவில்லை என சாடினார். மேலும் தமிழகத்தில் மதுக்கடைகள் அதிகரித்துள்ளதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். சூலூர் தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கைகள் அனைத்தும் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைந்தவுடன் போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என அவர் உறுதியளித்தார். அந்த 2 ஆண்டில் நம்முடைய எடப்பாடி ஆட்சிகளை பல திட்டங்கள் செஞ்சுக்கல சொன்னோடனே பொழுதாயிரு, செய்யாத முடியாத வேலை சொன்னாலும் பொழுதாயிரு. பல திட்டங்கள் ஏதாவது பிராந்தி கடையும் நம்ம சூலூர் பேராட்சியில் வரக்கூடாதுன்னு சொல்லி அப்போ திமுக போராட்டம் நடத்தினாங்க. இந்த ஆட்சி காலத்தில் சூலூர் பேராட்சியில் பிராந்தி கடை இல்லாத ஒரு பேராட்சியை நான் நடத்தி காட்டினோம். ஆனால் இந்த ஆட்சி வந்தவர்களுக்கு ஒரே மாதிரி 2 பேராட்சியை சூலூர் தொகுதியில் நடந்துக்கிறாங்க. 10க்கும் மேற்பட்ட பிராந்தி கடை திறந்த அரசு இந்த அரசு. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.